Hi friends, welcome back to Spice It Up channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். புதினா புலாவ். இது ரொம்பவே கலர்ஃபுல்லா கிரீனிஷா பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கும். அதே போல டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். சட்டுன்னு ஒரு half an hour குள்ளேயே ஈஸியா பண்ணிடலாம். இது ஒரு 1 pot meal. இத கூட ஒரு கிரேவியோ ஒரு நான்வெஜ் கிரேவியோ அல்லது வெஜிடேரியன் கிரேவியோ இல்லை ஒரு ரைத்தா இருந்தால் கூட போகிறோம். நான் வந்து இதில் புதினா மாத்திரம் போடாமல் கூட கொஞ்சமாக பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு ஒரு உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக பட்டாணியும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா வெறும் ப்ளெயினாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் புதினா நிறைய போட்டு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-12 பல்லு பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 5-6. இது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். அப்புறம் ரைஸ் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுக்கணும். நீங்கள் முதல்லையே அளந்து ஊற வச்சு வச்சுக்கணும். நான் ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகா கீறி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பச்சை பட்டாணி இங்கே ட்ரை பட்டாணி இருந்தாலும் நைட்டே ஊற வச்சுக்கலாம். வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், 3 அல்லது 4 போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா, நிறைய புதினா போட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 5-6 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, இஞ்சி மாத்திரம் கட் பண்ணி போட்டுக்கணும். கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா அரைப்படணுன்னா கட் பண்ணி போட்டால் தான் ஈஸியாக அது அரைப்படும். ஸோ நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மெயின் ஃப்ளேவர் இந்த புலாவுக்கு, புதினா புலாவுக்கு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த புலாவ். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் கனமான பாத்திரம், டபரா இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம இந்த ரைஸ் ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆர்டினரி சன்ஃப்ளவர் ஆயிலோ எந்த எண்ணெயோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் போட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தக்காளி போட மாட்டோம். தக்காளி போட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் போயிடும். ஸோ ஒரு மாதிரி டல்லாகிடும். இந்த பிரைட் க்ரீன் வேணுன்றதுக்காக தக்காளி இதில் ஆட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா எலுமிச்சை பழம் வேணால் லாஸ்ட்டில் புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டான உடனே நல்லா வதங்கணும் எண்ணெயில். ஒரு மாதிரி கலர் மாறும் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தான் நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ரைஸு. இது ஓரளவுக்கு வதங்கின உடனே உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். முதல்ல அந்த காய் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிடலாம். அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையோட பச்சை வாசனையும் போகணும், நல்லா எண்ணெயில் வதங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் காயை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின். இந்த விழுது தான் இந்த ரைஸுக்கு மெயின். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும்.
இப்போ இதில் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீசன் டைமில் பச்சை பட்டாணி கிடைக்கும். அப்படி சீசன் இல்லாத டைமில் நீங்கள் ட்ரையாக பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அதையே நைட்டே ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிங்கனாலே இந்த உருளைக்கிழங்கு வேகிற டைமில் அதுவும் வெந்துடும். ஸோ இது நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு அது வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடணும். இப்போ இது சால்ட்டும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக விடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பச்சை மிளகா எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே இதுக்கு தேவையான காரம் இதெல்லாம் இருக்கும். உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மூடி போட்டு அந்த காய் வேகிறதுக்காக, இப்போ நீங்கள் காய் ஆட் பண்ணலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம், மூடி போட வேண்டாம். அப்படியே வதங்கின உடனே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். இப்போ இது பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து அந்த தண்ணியை மாத்திரம் வடித்து ஊற்றிக்கணும். உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டால் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தயிர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வரும். ஆனால் அந்த தயிர் எண்ணெயில் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த தயிரெல்லாம் உருகி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு போட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் ஃபஸ்ட்டே ஊற்றிடணும். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ திறக்கும் போதே நல்லா கமகமன்னு வாசனை அடிக்குது. இப்போது இந்த டைமில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு, ஹை ஃப்ளேமில் இருக்குது. அரிசியை போட்டுட்டு நல்லா திரும்ப ஒரு கொதி வரணும். அரிசி போட்ட உடனே இந்த கொதி வரதெல்லாம் கொஞ்சம் அடங்கிடும். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, கலரிட்டே இருந்தால் அரிசியெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். கொஞ்சம் நல்லா அது கொதி வருதுன்னு தெரிஞ்ச உடனே சிம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருந்தோம். இப்போது அரிசியெல்லாம் ஓரளவுக்கு 3/4 வெந்துருச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேலாக. இப்போ இந்த ரைஸை வந்து லைட்டாக ஒரு கீழே இருக்கிற அரிசியெல்லாம் கொஞ்சம் மேலே வர மாதிரி லைட்டாக பரட்டி விட்டால் போகிறோம். ரொம்ப கலரக்கூடாது. இந்த டைமில் ரொம்ப கலர்னிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ஏன்னா அது ஏற்கனவே ஹாஃப் வெந்திருக்கு. ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கலர்னிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு லெவல் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு திரும்ப மூடி வச்சிடணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ், டோட்டலாக 20 மினிட்ஸ் இது வேகிற டைம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. அடியிலையும் தண்ணி இல்லை. சூப்பராக அப்படியே பொலன்னு எவ்வளோ நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான நம்மளோட புதினா புலாவ் ரெடி. இதை ஒரு நல்லா ஸ்பைசியான கிரேவியோட சர்வ் பண்ணலாம். இல்லை வெறும் ரைத்தா இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.